இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நான் ஒரு ட்விட்டர் போஸ்ட் போட்டேன். அது இந்த விஷயமா வந்து நான் எதுக்கு போட்டு நிறைய பேர் கேட்டாங்க. அது எதுக்கு போட்டேன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இது வந்து நான் ஒரு நடிகையாக போடல. நான் போட்டது வந்து ஒரு பெண்ணா, ஒரு நம்ம சொசைட்டியில் இருக்கிற ஒரு பெண்ணாக தான் போட்டேன். ஆனால் அந்த போஸ்ட் போட்டதுக்கப்புறமே வந்து நான் ரெஸ்பான்ஸ் வந்து நான் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து வந்துச்சு. எனக்கு எதுக்குன்னா, எல்லா பெண்ணும் ஏதோ ஒரு வாக் ஆஃப் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அவங்க எல்லாமே வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க, இந்த மாதிரி எங்களுக்கும் நடந்திருக்கு மேடம், எங்களுக்கும் நடந்திருக்கு மேடம். ஆனால் நாங்கள் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, வாய்ஸ் இல்லை, பண்ண முடியல. ஸோ அதில் இவ்வளோ கதைங்க கேட்கும் போது வந்து அதை வந்து ஒரு போஸ்ட்டாகவே விடுறதுக்கு வந்து எனக்கு மனசு வரல. விச் இஸ் வை வந்து என்னால் என்ன முடியுமோ வந்து ஒரு சின்ன கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்கேன். அது பேர் வந்து சேவ் சக்தி, #சேவ் சக்தின்னு. பேர்லேயே தெரியுது, சேவ் சக்தினா வந்து நம்ம பெண்களை நம்ம சேவ் பண்ணுறதுக்காக சக்திக்காக வந்து அந்த பேரை வச்சுருக்கேன். இந்த சேவ் சக்தி கேம்பெயின் நீங்கள் என்னன்னு கேட்கலாம். இப்போ என்னன்னா வந்து நம்ம ஆப்வியஸ்லியாக வந்து உலகத்தையும் வந்து ஒரு நாளில் மாற்ற முடியாது. ஸோ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வந்து இப்போ அட்லீஸ்ட் ஒரு அளவுக்கு நம்ம ஸ்டேட்டில் வந்து நம்ம சில ரிக்வெஸ்ட் கேட்கலாம். ஸோ நான் பல லாயர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணி நம்ம ஸ்டேட்டால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டதுக்கப்புறம் வந்து we have come down to 2 points which we want to request state government to give us. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் இருக்குது, மகிழா கோர்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு இடத்துல ஒரு மகிழா கோர்ட் தான் இருக்குது, அந்த லைக் 1 ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் தான் இருக்குது, சில அவ்வளோ வந்து இல்லை. ஸோ எங்களோட ரிக்வெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து we want more மகிழா கோர்ட்ஸ். எவ்ரி தாலுக்லேயும் மெஜிஸ்ட்ரேட்லேயும் லெவலில் வந்தால் தான் அந்த அளவுக்கு கோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் நீங்கள் இது எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து அட்லீஸ்ட் விமன் will be strong enough, they will be brave enough to go to a court which is only specifically for sexual crimes against women and all forms. பெண்களுக்கு வந்து எதுக்காக எந்த விஷயம் நடந்தாலும் அவங்க அந்த கோர்ட்டுக்கு போய் சொல்லலாம். செகண்ட் பாயிண்ட் என்ன வந்து ஒரு விக்டம் கேட்டிங்கன்னா, ஒரு ரேப் விக்டம் இல்லாட்டி ஒரு ஹாரஸ்மெண்ட் கேஸ் இல்லாட்டி இந்த மாதிரி எது கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்கள் சொல்லலாம் இல்லை நிறைய பெண்கள் முன்னாடி வர மாட்டாங்கன்னு. அது வந்து தைரியம்னு கூட சொல்லலாம் ஒரு விஷயம். பட் செகண்ட் விஷயம் என்ன வந்து இல்லை எப்படியும் கோர்ட்டுக்கு போனால் 3 வருஷம் இருக்கிறாங்க, நம்ம வாழ்க்கையே அதில் போயிடுது. அந்த 3 வருஷத்துக்கு நீங்கள் முன்னாடியும் போக முடியாது, அதே சம்பவத்தை திருப்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு தீர்ப்பே கிடையாது சீக்கிரமாக. ஸோ அந்த விஷயமா பாயிண்ட் நம்பர் 2 வந்து ஸ்டிப்புலேட்டட் டைம் ஆஃப் வெர்டிக்ட், அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து தீர்ப்பு வரணும். நாங்கள் என்ன கேட்டிருக்கோம்னா விதின் 6 months, ஒரு 6 மாதத்துக்குள்ளே வந்து we need a justice to be done, verdict to be done, conviction to be done. இந்த 2 பாயிண்ட் தான் வந்து சேவ் சக்தியோட கேம்பெயின். இந்த சேவ் சக்தி கேம்பெயின் எப்போன்னு கேட்டிங்கன்னா வந்து March 8th, அதாவது இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே, அது பெண்களுக்கான ஒரு டே. அன்றைக்கி வந்து ராஜலட்சுமி ஸ்டேடியமில் வந்து 9 AM to 6 PM என்ன பண்ணுறோம்னா பெட்டிஷன் சைன் பண்ணுறோம். எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் வந்தால் தான் அந்த அளவுக்கு நம்ம சைன் வாங்கி ஐ கேன் கோ ரெப்ரசென்ட் த கேஸ் டு த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் த ஆனரபிள் CM. இது பண்ணால் மேபி சம் சேஞ்சஸ் வில் ஹேப்பன். ஸோ அதுக்காக தான் ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி உமன், ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி மேன், அவங்க வீட்லேயே வந்து நிறைய பெண்கள் இருக்கலாம், அவங்க அக்கா இருக்கலாம், அவங்க பொண்ணு இருக்கலாம், அவங்க அம்மா இருக்கலாம், அவங்கள பாதுகாப்பதாக நீங்கள் வந்து சைன் பண்ணி கலந்துக்கிட்டா கண்டிப்பாக கொஞ்சமாவது ஒரு மாற்றம் வரும் நம்ம சொசைட்டியில். இதுதான் வந்து சேவ் சக்தி கேம்பெயின். பாவனா கேஸாக இருக்கட்டும் சரி, அப்போ ஒரு பாவனா கேஸுக்கு வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு சீக்கிரமாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம இதில் வந்து நார்மலாக யாருக்கு அந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருந்தாலும் அந்த அளவு ஒரு ஆக்டிவாக இல்லை. அதனால தான் வந்து நான் எதுக்கு இந்த கேம்பெயின் சொல்கிறேன்னா வந்து இப்போ எந்த அளவுக்கு அது மோசமான ஒரு விஷயம் நடந்திருக்கோ நம்ம ஆக்டர்ஸ்க்கு யாருக்கும் நடக்கூடாது, எந்த பெண்ணுக்கும் நடக்கூடாது, ஆக்டர்ஸ் இருந்தாலும் சரி, நார்மலாக இருந்தாலும் சரி. அது சொல்ல போக வந்து இப்போ நீங்கள் வந்து ஆர் கவர்மெண்ட் அண்ட் ஆர் லா சிஸ்டம் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஃபைண்டிங் தி கல்பிரிட்ஸ் ஆஸ் ஃபாஸ்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 week 10 daysக்குள்ளே எல்லாமே முடிச்சிருச்சு. அட்லீஸ்ட் ஃபவுண்ட் மோஸ்ட் ஆஃப் த கல்பிரிட்ஸ். அது ஏன் நடக்க மாட்டேங்குது நார்மலாக? அதனால தான் இந்த மேட்டர். ஸோ அட்லீஸ்ட் இஃப் திஸ் ஹேப்பன்ஸ் we might not be able to change overnight, but அட்லீஸ்ட் வந்து என்ன பண்ணான்னா ஒரு பயம் வரும். இப்போ வந்து கன்விக்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 5% தான். ஸோ இந்த மாதிரி ஆம்பளைங்க இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க நினச்சிட்டு இருக்காங்க எப்படியும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, பண்ணிட்டு we can get away with it, அவங்க வந்து going scot free. So if we get more மகிழா courts, if we get justice within 6 months, more women will come forward. பெண்கள் வருவாங்க முன்னாடி வந்து இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு, தீர்ப்பு வருது, அதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் முன்னாடி வந்து அட்லீஸ்ட் சம்திங் வில் சேஞ்ச். ஒரு ஃபியர் வரும் ஆண்களுக்குள்ள, இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு, ஃப்ரீயாக போக முடியாது. அதனால தான். இன்னொரு நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டதுக்கப்புறமா சில நடிகைகளும் அவங்களும் வந்து இப்போ அவங்களும் எங்களுக்கும் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து வெளியே வந்து பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ இது முன்னாடியே அவங்களுக்கு தெரியாதா? இது ஏன் இது அவங்க முன்னாடியே? நான் வந்து ஒரு சேனலில் வந்து நான் சொன்னேன், அதாவது இந்த காஸ்டிங் கவுச்சோ இல்லாட்டி நீங்கள் எதுக்கு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டோ நீங்கள் என்னென்ன பேர் வச்சுருக்கேன், பேர் வந்து மாற்றிட்டே இருக்கலாம் ஒரு திங்கில். இது ஜென்ரேஷன் கடந்து நடந்துட்டுருக்கு. இப்போ எப்படின்னா வந்து இது வந்து இன்றைக்கோ நேற்றோ ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இல்லை. சினிமா எப்போ இருந்திருக்கோ அப்போதுலேருந்து இது இருக்குது.
ஏன்னா அப்போ வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் விமன் இல்லை. ஒரு பெண் வந்து எப்பவுமே ஒரு ஆண்கள் கண்ணில் வந்து கீழே தான் தெரிவாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போ ஈக்குவாலிட்டின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. ஆனால் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா நம்ம வீட்டில் சொல்லிக் கொடுத்தது இந்த மாதிரி எதாச்சும் நடந்தால் அதை பற்றி பேசக்கூடாது, வெளில வரக்கூடாது. அண்ட் ஆல்சோ ஃபியர் ஆஃப் லூசிங் யுவர் ஜாப். இப்போ நம்ம ஒரு ப்ரொடியூசரோ இல்லை டைரக்டர் கிட்ட இந்த மாதிரி போய் பேசும்போது நம்ம அவங்க எதிர்த்து பேசினா அந்த ரோல் கிடைக்காம போகலாம். கிடைக்காம போனால் அவங்க எந்த பேக்ரவுண்டில் வந்து எல்லாமே சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு நீட் இருக்கும், அந்த வேலைக்கு ஒரு நீட் இருக்கும், அந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு நீட் இருக்கும். ஸோ அவங்க பண்ணுற தப்பு நம்ம பெண்கள்கிட்ட சொல்ல முடியாது. பிகாஸ் தே ஆர் டூயிங் இட் ஃபார் தேர் ஓன் லைஃப். தே மைட் ஹேவ் அ ஃபேமிலி டு சப்போர்ட். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி வந்து ஷுட் நாட் இவன் பி சப்ஜெக்ட். அந்த கொஸ்டினே வரக்கூடாதுன்றேன். இப்போ நீங்கள் அந்த ரோலுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க. ரோல் கரெக்ட் இல்லையா, ஐம் சாரி யூ நாட் ரைட் ஃபார் த ரோல் சொல்லிட்டு அனுப்பிச்சுங்க. பட் டோன்ட் சே ஐ வில் புட் யூ இன் த ரோல் இஃப் யூ டூ திஸ். தட் இஸ் நாட் அ கிளாஸ் தட் வி வாண்ட் டு ஹியர். ஸோ அது மாற்றுறதுக்கு தான் வந்து நீங்கள் கேட்கலாம். இப்போ இண்டஸ்ட்ரியில் எப்படி மாற்ற போகிறீங்கன்னு கேட்கலாம். இப்போ அதாவது நம்ம சுற்றி முற்றி இருக்கிற வந்து நம்ம க்ளீன் பண்ண தான் ஃபஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐ ஆம் கோயிங் டு அப்ரோச் ஃபெஃப்சி. இப்போ வந்து நீங்கள் ஃபெஃப்சின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 யூனிட் இருக்கு அவங்க கடையில். தெர் இஸ் நோ பெண்களுக்கும் தனி யூனியன் இல்லை. அது வந்து நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு கெட் அ யூனியன் ஃபார் விமன் வேர் any sexual harassment happen to any girl in the industry. It can be a dancer, it can be an actress, it can be a makeup artist, it can be anybody. எங்க நடந்தாலும் they can come and report bravely to this body and the body will take action directly with the police or the justice system. Not go back to the producer council or go back to the directors council and say சமாதானமா சாரி சொல்லுங்க. அது இல்ல விஷயம். இந்த மாதிரி it might be very harsh. நிறைய பேர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி பண்ணாதான் அட்லீஸ்ட் ஒரு ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு இது நிப்பாட்ட முடியும். அப்புறம் இன்னொன்று பெண்கள் தினம் பிங்க் டாக்ஸ்னு ஒன்று இருக்கு. அதாவது நம்ம ஆண்கள் வாங்குற பொருட்களுக்கும் பெண்கள், ஆனால் பெண்கள் வர பொருட்கள் வந்து விலை அதிகமாக இருக்கு. எஸ், எல்லாமே ஒரு துணியாக இருக்கணும். சரி, இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட். See, like I said, நிறைய மூவ்மெண்ட்ஸ் வந்து we are all trying to help in whichever way we can to help women because right now our country doesn't seem to be safe for women. நீங்கள் வந்து க்ரைம் ரேட், இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் வந்து இப்போ ரீசெண்டாக படித்தேன். அதில் வந்து க்ரைம் ரேட் ஆஃப் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் விமன் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்குது. எந்த விதத்துலையும் வந்து டிக்ரீஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ அப்புறம் சம்திங் இஸ் ராங் சம்வேர். ஒன்று நம்ம சிஸ்டமில் எது தப்பு இருக்குது, இல்லாட்டி நம்ம மைண்ட் செட்டில் எது தப்பு இருக்குது, இல்லாட்டி எங்கேயோ தப்பு நடக்குது, இல்லாட்டி வந்து க்ரைம் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போக முடியாது. இட் ஹேஸ் டு ஸ்டாப் சம்வேர். ஸோ எல்லா பெண்களும் வந்து அவங்கவுங்க வேலை வந்து எப்படி அவங்க ஹெல்ப் பண்ண முடியுமோ, இது பிங்க் டேக்ஸ் இருந்தாலும் சரி, வெதர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இருந்தாலும் சரி, இப்போ ஏன் கேம்பெயின் இருந்தாலும் சரி, we are all doing something to create some kind of a change. So that is my opinion. Whoever is doing whatever to do this, hats off to them because at least they are standing up for the cause. அவ்வளோதான் நான் சொல்வேன். Because everybody is trying to create, it is a very dirty world for a girl right now. இப்போ நீங்கள் வெளில ஒரு ராத்திரி ஒரு 12 மணி ஆச்சு வச்சுக்கோங்க, அவங்க அம்மாவுக்கு ஒரு மெடிசன் தேவை, அவங்க ஒரு பொண்ணு இருக்காங்க, நீங்கள் அனுப்புவீங்களா? 10 வாட்டி யோசிக்கிறாங்களே எதுக்கு? இப்போ அது ஒரு எமர்ஜென்சினா போக முடியாது. ஏன்னா அவங்க பயப்படுறாங்க. அவங்க உடம்பு சைடு பரவாயில்ல, ஆனால் அவங்க பொண்ணை விட மாட்டீங்க. ஏன்னா பிகாஸ் பயம். யார் எங்கே சுற்றிட்டு இருக்கான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ அது கொஞ்சமாவது மாறணும் இல்லையா? அப்புறம் எங்கே ஈக்குவாலிட்டிங்கிறது எங்கே இருக்குது? சும்மா பேச்சுக்காக விமனா ஈக்குவல்ன்றோம், பட் ஈக்குவலாக இல்லையே. அது மாத்திரத்தான் தான் வெட்டுறாங்க.